இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் மட்டும் கிடையாது, ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்கும். நம்மளுடைய லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நாம் பார்ப்போம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், அதற்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடத்தி கொடுக்குற மாதிரி இருக்காது. ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு வேலையை காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளோட ராசிக்கு ரொம்ப முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். இப்போலாம் ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நாம் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது என்ன ஜோதிட தாள்கள்னால் கிரகங்களிடையே நடைபெறக்கூடிய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூன் மாதம் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக தினங்களும் அதிரடியான ஜோதிட கிரக சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் இது ரொம்ப முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது. ஆக்சுவலி இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் ஜூன் 10ஆம் தேதி வர இருக்குது. அன்னைக்கு தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசியுடைய 27ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு பிரகாசமாக தெரியும். இதிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன நாளுன்ட்டு. பௌர்ணமி தாங்க இந்த நாளில் வருது. பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளுக்கு முன்னாடியே 2 முக்கியமான கிரகங்கள் சேருது. அதுவும் 2 நாளில் 4 கிரகங்கள் சேருது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு குருவும் சுக்கிரனும் 60 டிகிரியில் சேர்ந்து பயணத்தை செய்ய போகிறாங்க. அதை தொடர்ந்து ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைய போகிறாங்க. இந்த 4 கிரகங்கள் 2 கிரகங்களாக இணைந்து ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருது. அதனால் இந்த பௌர்ணமியிலிருந்து தலையெழுத்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த வைகாசி பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் இப்போ நான் சொல்கிற இவற்றையெல்லாம் நீங்கள் விரதம் இருந்து செய்தீங்கன்னா உங்களுக்கு மிகுதியான பலன்கள் உங்கள் லைஃப்பில் உண்டாகும். கிரகங்களிடையே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பௌர்ணமியில் ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. வைகாசி பௌர்ணமியானது இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை அதுவுமாக வந்திருக்கு. ஆக்சுவலி வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமி தினங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக கருதப்படுவதற்கு காரணம் கூட செவ்வாய்க்கிழமை வந்த பௌர்ணமி என்று சொல்லலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துடணும். அப்புறம் காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து உங்களுடைய விருப்பத்துக்குரிய தெய்வங்களை இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் இப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மாலை வேளையில் இந்த நாளில் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபாடு செய்கிறது தான். இது வைகாசி பௌர்ணமியில் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த நாளில் உங்களுக்கு முடியும் அப்படின்னா இந்த கோவில்களுக்கு செல்லுங்க. திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சோளிங்கர், பழனி இந்த மாதிரி முக்கிய மலையில் இருக்கக்கூடிய கோவில்களில் தெய்வங்களை வழிபட்டு இறைவனோட வழிபாடு மூலிமா கிரிவலம் மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். ஒருவேளை விரதம் இருக்கிறது, கிரிவலம் மேற்கொள்கிறது இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தாவது இந்த நாளில் செய்துடுங்க.
மற்ற எல்லாத்தை விட தானங்கள் செய்கிறது நல்லது. தானங்கள்லேயே சிறந்த தானம் அன்னதானம் என்பது நமது முன்னோர்கள் கருத்தாக இருக்குது. ஸோ புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களோட சக்திக்கேற்ப தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சாதம் செய்து தானம் பண்ணுங்கள். இல்லைனா தண்ணீர், பழச்சாறு இந்த மாதிரி பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க. இதை நீங்கள் செய்தாவே உங்களுடைய பாவவினைகள் போகி புண்ணியம் உண்டாகும். குழந்தைகளுடைய கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. உடல் மற்றும் மனசார்ந்த நோய்கள், குறைபாடுகள் நீங்கும். பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்க உண்டாகும். அதனால் தானமாவது செய்து பலன் பெறுங்க. இது தாங்க பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். மறக்காமல் செய்திடுங்க. இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத கிரகங்கள் மூலிமா ஜோதிடர்கள் சொன்னதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த பௌர்ணமியிலேருந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் தெளிவாக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிற கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உழைப்பின் மகத்துவத்தை உலகிற்கு உணர்த்தக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாத பௌர்ணமி காலகட்டத்துக்கு பிறகு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. அதே சமயம் வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள்லாம் நீங்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது மட்டும் கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஸோ இதுதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள்லாம் மாறும். விற்பனையெல்லாம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம்லாம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வேகத்துக்கேற்ப எல்லாமே வசூலாகும். இந்த பௌர்ணமியில் தொழில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதித்தால் வேலைகளை திறமையாக செய்தீங்கன்னா முடித்து இந்த பௌர்ணமியிலிருந்து பாராட்டு பெற முடியும். ஆக்சுவலி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இனி யாராலையும் தடுக்க முடியாது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்தே தீரும். இது நிரந்தரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலன். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இந்த பௌர்ணமியிலிருந்து இதமான சூழ்நிலையானது காணப்படும். உறவினர்களுடைய வருகை வீட்டில் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆக்சுவலி கன்னி ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலிருந்து எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து செல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங், அந்யோன்யமானது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தால் கூடுதல் கவனம் செலுத்தணும். அதில் எந்த ஒரு குறையும் வைத்துக்காதீங்க. அப்புறம் பெண்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மன மகிழக்கூடிய காரியங்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து அதிகமாக நடக்க போகுது. ஸோ அதனால் என்ஜாய் பண்ணலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நற்பெயரும் கீர்த்தியும் சேரப்போகுது. பொருளாதார வசதிகள் பெருக நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். சிலருக்கெல்லாம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் கூட ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி தானாக வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும். இது மட்டும்தான் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு பணவரவு இந்த டைம் உண்டாகும். பணவரவு மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த நற்செய்திகள் கூட தேடி வரும். உங்களுக்கான பதவி உயர்வு கிடைத்தே தீரும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது. பதவி உயர்வால் மக்கள்கள் வகையில் நன்மைகள் செய்து மன மகிழ்வீங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் துறையில் இன்னும் உங்களால் மேன்மைக்கு வர முடியும். ஸோ இந்த பௌர்ணமியிலேருந்து அரசியலில் இருக்கிறவங்க இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இந்த பௌர்ணமியிலிருந்து இருக்கணும். பாடங்கள் எளிமையாக தோன்றும். விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும். கேளிக்கைகளில் கலந்து கொள்ளலாம்.
நிதானமாக செயல்படுவது நன்மை பயக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல. ஸோ நிதானமாக செயல்படணும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் கன்னிராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் அப்புறம் சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட கணிப்பை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு துலா ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.